Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.2ல உள்ள first problemல இருக்கக்கூடிய fourth subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.2ல உள்ள second problemல இருக்கக்கூடிய எல்லா subdivisionம் பார்க்கலாம். வாங்க. Find the LCM of the given expressions 4x squared y, 8x cube y squared. அதாவது இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் LCM கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா? LCMனா என்ன அர்த்தம்? least common multiple. least common multipleனா இது ரெண்டுக்கும் குறைஞ்சபட்சமா எந்த வேல்யூ வந்து காமனா இருக்கக்கூடிய வேல்யூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? லீஸ்ட் நம்பர் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுல எது லீஸ்ட் வேல்யூவோ கம்மியான வேல்யூவோ அதை எடுத்து எழுதிடுவோம். அப்படி எடுத்து எழுதிட்டா நமக்கு முட்டை மார்க் போட்டுருவாங்க. சரியா? லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா லீஸ்ட் நம்பர் எடுத்துக்க கூடாது, ஹையஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். சரியா? இதே HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹையஸ்ட் நம்பரை போய் எடுத்துடுவோம். HCFனா ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்க கூடாது, அதுலயே வந்துட்டு கம்மியான வேல்யூ எது இருக்கோ அதுதான் நமக்கு HCF கிடைக்கும் இல்லையா? அதனால லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா ஹையஸ்ட், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா லீஸ்ட். சரியா? அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய given பாலினாமியல்ல இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல் எடுத்துக்கலாம். பாருங்க, 4x squared y is equal to 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 எழுதிக்கலாமா? into x squared அப்படியே வச்சுக்கிறேன் into y 8x cube y squared. 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 4 எழுதிக்கலாம். அந்த 4 2 into 2 எழுதிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும்? 2 into 2 into 2, அதாவது 2 2s are 4, 4 2s are 8. x cube அப்படியே வச்சுக்க போறேன் into y squared அப்படியே வச்சுக்க போறேன். ஓகே, இப்போ நம்ம LCM கண்டுபிடிக்கலாம். LCM எப்படி எடுத்து எழுதணும்னா இது ரெண்டுக்கும் முதல்ல காமனா எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். காமனா இருக்கா? ஆமா, இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ரெண்டு டூமே நமக்கு காமனா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு டூக்கு பதிலா நம்ம ஒரு டூ எடுத்து எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொன்று காமனா இருக்கான்னு பார்த்தா இன்னொன்று காமனா இருக்கு. என்னது? நெக்ஸ்ட்டும் எனக்கு ரெண்டு டூ காமனா இருக்கா அப்படின்னா ரெண்டு டூக்கு பதிலா நான் ஒரு டூ போட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க 2 வந்திருக்கு, இங்க 2 வரல அப்படின்னா எடுத்து எழுதக்கூடாதாப்பா அப்படின்னா அது கிடையாது. இங்கே தான் நம்ம லீஸ்ட் காமன் மல்டிபிள் எடுத்துக்க போறோம். அதாவது லீஸ்ட் ஒரு தடவை நீங்க வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு தடவை வந்தாலுமே நீங்க அந்த மல்டிபிளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரியா? அப்போ லீஸ்டா ஒரு தடவை வந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? எல்சிஎம்ல எடுத்து எழுதணும். ஒரு தடவை வந்தாலும் எல்சிஎம் எடுத்து எழுதுங்கிறதுக்காண்டி நான் 2வை இங்க எழுத போறேன். சரியா? ரெண்டு 2 வந்தாலும் எழுதணும், ஒரு 2 வந்தாலும் எழுதணும். இன்டூ இன்னொன்று இங்கே x ஸ்கொயர்டு இருக்கு, இங்கே x கியூப் இருக்கு. இது ரெண்டே எடுத்து எழுதுறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க? x ஸ்கொயர் தான் கம்மி, ஸோ நம்ம x ஸ்கொயர் தான் எழுதணும்னு நினைப்பீங்க. ஆனா லீஸ்ட் காமன் மல்டிபிளை பொறுத்த வரைக்கும் எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் எடுத்து எழுதணும். சரியா? அதாவது x ஸ்கொயர்டை விட x கியூப் எனக்கு பெருசுங்கிறனால நான் x கியூப் தான் எடுத்து எழுத போறேன். நெக்ஸ்ட் y, இங்கே y ஸ்கொயர், y விட y ஸ்கொயர்டு தான் பெருசு, அதனால இன்டூ y ஸ்கொயர் எடுத்து எழுத போறேன். ஓகே, அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8x கியூப் y ஸ்கொயர் தான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, -9a cube b squared, 12a squared b squared c. இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய பாலினாமியல் எடுத்து எழுதிக்கலாம். -9a cube b squared. மைனஸ் வந்துட்டு முன்னாடி வந்திருக்காங்க, நம்ம ஆன்சர்லையும் மைனஸ் சேர்த்துக்கணும். ஓகே, மைனஸ் 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 into 3 into a cube into b squared அப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னது? 12 a square b square c. ஓகே, 12 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 6 எழுதிக்கலாமா? 2 into 6 எழுதிக்கலாம். 6 2 into 3 எழுதிக்கலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? 2 into 2 into 3, அதாவது 2 2s are 4, 4 3s are 12 னு கிடைக்கும். நெக்ஸ்ட் a ஸ்கொயர்டா அப்படியே வச்சுக்க போறேன். a ஸ்கொயர் into b ஸ்கொயர் into c அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ LCM டைரக்டா எடுத்து எழுதலாம். LCM is equal to, நான் என்ன சொல்லியிருக்கேன்? லீஸ்டா எந்த நம்பர் வந்தாலும் எடுத்து எழுதணும், காமனா வரதையும் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இங்க மைனஸ் எனக்கு வந்திருக்கு, இங்க வரல. மைனஸ் ஒரு தடவை வந்தாலும் லீஸ்டா வந்தாலும் நான் என்ன எழுதணும்? ஒரு இந்த LCMல எழுதிக்கணும். சரியா? மைனஸ் ஒரு தடவை வந்தாலும் நம்ம மைனஸ் வந்து ஆன்சர்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் காமனா இருக்காப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப இந்த ரெண்டு 3க்கு பதிலா நான் ஒரு 3 போட்டா போதும். அப்ப 3 into வேற என்ன காமனா இருக்கு? வேற எதுவும் காமனா இல்ல. சரி, ஓகே, இங்க 2 ஒன் டைம் வந்திருக்கு, ஸோ நான் வந்துட்டு இங்க 2 வரல அப்படிங்கிறதுனால எடுத்து எழுதாம இருக்கக்கூடாது, இன்டூ 2 போடணும். நெக்ஸ்ட் இங்க எகைன் ஒரு 2 வந்திருக்கு, இங்க 2 வரல அப்படிங்கிறதுக்காண்டி போடாம இருக்கக்கூடாது, எகைன் ஒரு 2 போடணும். நெக்ஸ்ட் இந்த 3க்கும் இந்த 3க்கும் பதிலாக தான் ஆல்ரெடி ஒரு 3 போட்டாச்சு. இங்க ஒரு 3 இருக்கு, இங்க எகைன் ஒரு 3 வரல அப்படிங்கிற காரணத்தினால நம்ம போடாம இருக்கக்கூடாது. இங்க ஒரு தடவை வந்தாலும் எகைன் நம்ம போடணும். ஓகே, இன்டூ 3 இன்டூ a ஸ்கொயர், இங்கே a கியூப். a ஸ்கொயரை விட எனக்கு a கியூப் தான் பெருசு, அதனால a கியூப் தான் போடணும். இன்டூ இங்கேயும் b ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் b ஸ்கொயர் இருக்கு, ஸோ நான் டைரக்டா b ஸ்கொயர் போட்டுடலாம்.
இன்டூ இங்கே ஒரு சி வந்திருக்கு, இங்கே சி வரல, அதனால என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை வந்தாலும் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கனால நான் சி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் மைனஸ் 3 2s are 6, 6 2s are 12, 12 3s are 36, minus 36 a cube b square c. ஓகேவா, இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, 16m, minus 12m square n square, 8n square. இது வரைக்கும் ஒரு ரெண்டு பாலினாமியல் வச்சு பார்த்தோம். தேர்ட் சப்டிவிஷன்ல 3 பாலினாமியல் வந்திருக்கு. 3 பாலினாமியல்னா நம்ம 3 காமன் எடுக்க போறோம், வேற ஒண்ணுமே இல்ல. ரெண்டு பாலினாமியல்னா 2 காமன், 3 பாலினாமியல்னா 3 காமன், அவ்வளவுதான். பெரிய கம்பு சுத்துற வேலையெல்லாம் இல்ல. பாப்போமா, ஃபர்ஸ்ட் கிவன் பாருங்க, 16m is equal to 16 எப்படி எழுதுவோம், 2 into 8, 2 8 16, அந்த 8 4 into 2 னு எழுதுவோம், அந்த 4 2 into 2 னு வரும். ஓகேவா, அப்போ 2வே எனக்கு வந்து 4 டைம்ஸ் எழுதுற மாதிரி வரும். அதாவது 2 into 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 into m. Next minus 12m square n square is equal to, மைனஸ் வந்திருக்கனால மைனஸ் முன்னாடி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் 12 எப்படி எழுதுவேன், 2 6 are 12, அந்த 6 3 into 2 னு எழுதுவேன். அப்ப என்ன கிடைக்கும், 2 into 2 into 3 னு கிடைக்கும். 2 2s are 4, 4 3s are 12 into m square அப்படி வச்சுக்க போறேன், n square அப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 8n square. 8 எப்படி எழுதிக்கலாம், 2 into 4, 2 4s are 8, அந்த 4 2 into 2 னு எழுதிக்கலாம். அப்ப 8 எப்படி எழுதிக்கலாம், 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8 into n square. இப்போ LCM. LCMல முதல்ல லீஸ்டா வந்துட்டு எனக்கு ஒரு தடவை தான் மைனஸ் வந்திருக்கு அப்படிங்கறனால எனக்கு சரி ஓகே, ரெண்டு மல்டிபிள்ல ஒரு தடவை வந்தா நீங்க எடுத்து எழுதுவீங்க. இங்க 3 மல்டிபிள் வந்திருக்கு, அப்ப நீங்க ஒரு தடவை வந்தா எடுத்து எழுதலாமான்னு கேட்டா, இங்க லீஸ்ட் காமன் மல்டிபிளோட மெயின் கான்செப்டே அதானே, லீஸ்டா ஒரு தடவை வந்தாலுமே எடுத்து எழுதணுங்கிறது தானே. எனக்கு வந்து மைனஸ் வந்திருக்கனால கண்டிப்பா எனக்கு ஆன்சரே மைனஸ் கண்டிப்பா வரணும். சரியா, ஓகே. இப்போ 3 பாலினாமியலுக்கும் காமனா எடுத்து எழுதலாம். இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. அப்போ இந்த 3 2க்கு பதிலா நான் ஒரு 2 போட்டுக்கலாம். into again இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, 3 2 இருக்கு. அப்போ 3 இடத்துலயும் காமனா இருக்கனால 3 2க்கு பதிலா நான் ஒரு 2 போட்டுக்க போறேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. நான் வந்து எனக்கு இங்க 2 இல்லையேப்பா, அப்ப நான் வந்து ரெண்டு தடவை 2 எழுதலாமான்னு கேட்டா தேவையில்லை. ரெண்டு எனக்கு ஒண்ணுக்கும் மேல வந்துருச்சு அப்படினாலே 2 2க்கு பதிலா ஒரு 2 போட்டாலே எனக்கு தான். ஓகேவா, அப்ப into 2. நெக்ஸ்ட் இங்க ஒரு 2 வந்திருக்கு, இங்கேயே 2 இல்ல, இங்கேயும் 2 இல்ல. அப்ப நம்ம எழுதணுமான்னு கேட்டா கண்டிப்பா எழுதணும், ஏன்னா ஒன் டைம் வந்தாலும் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இதுல உள்ள எல்லா நம்பர்ஸும் எழுதியாச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரு தடவை எனக்கு 3 வந்திருக்கு, வேற எதுலயுமே 3 வரல. ஒரு தடவை வந்தாலும் என்ன பண்ணணும், எழுதணும், into 3. இங்க 3 2 கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் m ஸ்கொயர், இங்க m இல்ல, அப்ப எது எழுதணும், m ல ஸ்கொயர் தானே எனக்கு வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட் டிகிரியா வந்திருக்கு, அதனால m ஸ்கொயர் into m ஸ்கொயர். இங்க n இல்ல, இங்க n ஸ்கொயர், சோ நம்ம n ஸ்கொயர் எடுத்துக்கலாம் into n square. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. அப்போ minus 48 m square n square. இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, p square minus 3p plus 2, p square minus 4. இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் LCM கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சேம் அதே மாதிரி கொடுத்துக்கூடிய ஃபர்ஸ்ட் பாலினாமியல் எடுத்துக்கலாம். p square minus 3p plus 2. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு, இது பார்க்கிறதுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். பாருங்க, மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2 வரணுமா, ஒரு ஆடோ மைனஸோ பண்ணக்கூடிய வேல்யூ வந்துட்டு எனக்கு -3 வரும்ங்கறாங்க. அப்ப மல்டிப்ளை பண்ணானா 2 1s are போட்டு பார்க்கலாமா, 2 1s are 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3 வருது. ஆனா எனக்கு 3 ஓட சிம்பல் மைனஸ்ல இருக்கனால இங்கே -2 வரும், இங்கே -1 வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, -2 into -1 வந்து எனக்கு +2, -2ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ -3. ஓகே, அப்ப எனக்கு என்ன வந்து ஃபேக்டரைஸ் வரும், p - 2 into p - 1. ஓகேவா, ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணேன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் p ஸ்கொயர் -4. இது 4 2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்ப என்ன வரும், p ஸ்கொயர் - 2 ஸ்கொயர் வருமா? இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு, a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a + b into a - b. அப்போ p + 2 into p - 2. ஓகே, இப்போ LCM எடுக்க வேண்டியதான். கவனிங்க, இது ரெண்டுலயும் காமனா எதுவும் இருக்காப்பா? காமனா இருக்கு, p - 2 p - 2 ரெண்டுமே காமனா இருக்கனால ரெண்டு p - 2க்கு பதிலா ஒரு p - 2 போட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க p - 1 வந்திருக்கு, இங்க வரல. ஒரு தடவை வந்திருக்குங்கனாலும் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். சோ p - 1. இங்க p + 2 வந்திருக்கு, இங்க p + 2 வரல. சோ ஒரு தடவை வந்திருக்கனாலும் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும், into p + 2. ஓகேவா, இதான் இதுக்குடைய ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா?
ஃபிஃப்த் சப்டிஷன் பாருங்க 2x² - 5x - 3, 4x² - 36. இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் கிவன் பாலினாமியல் எழுதிக்கலாம். 2x² - 5x - 3 is equal to, இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? இது பார்க்கிறதுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. சோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். சரியா? பாருங்க x² க்கு முன்னாடி 2 வந்திருக்கனால இந்த 2வை இந்த லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? 2 3s are 6. சிம்பிள் என்ன வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கனால -6. இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணா -6 வரணுமா, பிளஸ் பண்ணாவோ சப்ட்ராக்ட் பண்ணாவோ எனக்கு ஆன்சர் வந்து -5 வரணும்னு சொல்றாங்க. 6 1s are போட்டு பார்ப்போமா? இங்க 6லயே மைனஸ் வந்திருக்கு, 5லயே மைனஸ் வந்திருக்கனால இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு வேல்யூ தான் மைனஸ் வரும். சோ கண்டிப்பா அது பெரிய வேல்யூவா தானே இருக்கும். இப்போ -6 × 1 வந்து -6, -6 + 1 வந்துட்டு -5. இப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணனால நமக்கு 6 வந்துச்சு. சோ நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணனால அந்த ஆன்சரை 2 ஆல டிவைடும் பண்ணிக்கணும். சரியா? அப்ப டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. அப்ப 2 1s are 2 3s are. இங்க கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும்? x - 3. x - 3 into 2x + 1. 2x + 1. ஓகேவா? இத ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4x² - 36. இதுல இருந்து 4 காமன் எடுக்கலாமா? என்ன வரும்? x² - 9. 4 into x² - 9 3² ன்னு எழுதிக்கலாமா? அப்ப x² - 3² வரும். இது பார்க்கிறது எப்படி இருக்கு? a² - b² ஃபார்முலா மாதிரி இருக்கா? அதோட ஃபார்முலா என்ன? a + b into a - b. அப்ப என்ன வரும்? 4 into x + 3 into x - 3. நெக்ஸ்ட் LCM. LCM is equal to, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன்? இது ரெண்டுக்கும் காமனா எது இருக்குன்னு பார்க்கணும். காமனா என்ன இருக்கு? x - 3 x - 3. அப்போ ரெண்டு x - 3 க்கு பதிலா ஒரு x - 3 போட்டா போதும். நெக்ஸ்ட் இங்க 2x + 1 வந்திருக்கு, இங்க வரல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும் 2x + 1. நெக்ஸ்ட் இங்க x + 3 வந்திருக்கு, இங்க x + 3 வரல. இருந்தாலும் ஒன் டைம் வந்தாலும் நான் என்ன பண்ணணும்? எழுதணும் into x + 3. இங்க 4ம் ஒன் டைம் வந்திருக்கு. சோ நான் வந்து என்ன பண்ண போறேன்? LCMல எடுத்து எழுத போறேன். அப்போ இதுக்கான வேல்யூ என்ன? 4 into x - 3 into 2x + 1 into x + 3. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 6th ப்ராப்ளம் பாருங்க. 2x² - 3xy the whole square, 4x - 6y the whole cube, 8x³ - 27y³. இந்த மூணு பாலினாமியலுக்கும் LCM கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் given பாலினாமியல் எழுதிக்கலாம். 2x² - 3xy the whole square. இந்த டேர்ம்ல இருந்து எனக்கு இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் x காமனா எடுத்துக்கலாமா? எப்படி வரும்? x into 2 ஒரு x போச்சுனா x - 3y the whole square ன்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர்ட x க்கு அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? x² ன்னு இருக்கும். இதுக்கு தனியா அப்ளை பண்ணோம்னா 2x - 3y the whole square ன்னு வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 4x - 6y the whole cube. கரெக்ட்டா? இந்த இங்க இருந்தும் எனக்கு 4ம் 6 இது ரெண்டுல இருந்து நான் என்ன காமன் எடுக்கலாம்? 2 காமன் எடுக்கலாமா? எனக்கு என்ன கிடைக்கும்? 2 காமன் எடுத்தா 2 into 2, 4ல 2 போச்சுனா 2x - 6ல 2 போச்சுனா 3y the whole cube ன்னு கிடைக்கும். இந்த கியூபை தனித்தனியா போட்டா என்ன கிடைக்கும்? 2³ into 2x - 3y the whole cube ன்னு வரும். இப்போ 2³ வேல்யூ என்ன? 2³ வேல்யூ 8. 8 into 2x - 3y the whole cube. நெக்ஸ்ட் பாலினாமியல் என்ன? 8x³ - 27y³ is equal to, 8 எப்படி எழுதிக்கலாம்? 2³ ன்னு எழுதிக்கலாமா? 8 2³ ன்னு எழுதிக்கலாம். 2³ x³ ன்னு வரும். மைனஸ் 27 3³ ன்னு எழுதிக்கலாமா? அப்ப 3³ y³ ன்னு வரும். இப்போ இந்த 2³ x³ எனக்கு ரெண்டுமே பவர்ல வந்து சேம் வேல்யூ தான இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு பவரா போட்டுக்கலாமா? என்ன கிடைக்கும்? 2x the whole cube மைனஸ் இது ரெண்டுக்கும் சேம் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு பவர்ல சேம் வேல்யூ இருக்கனால 3y the whole cube நான் டைரக்டா போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு பவர்ல இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? பவர்ல கியூப் இருக்கனால இது பார்க்கிறதுக்கு a³ - b³ ஃபார்முலா மாதிரி இருக்கா? a³ - b³ ஃபார்முலா என்ன? a - b into a² plus ab plus b square. கியூப் ஃபார்முலா எழுதிக்கிறேன். a³ - b³ is equal to a - b into a square plus ab plus b square. ஓகேவா? அப்ப a - b னா 2x - 3y into 2x square னா 4x² ன்னு வரும். plus ab, a into b அப்படினா 2 3s are 6, 6xy ன்னு வரும். 6xy plus b square 3y the whole square னா 3 square 9, y square value y square. ஓகேவா? இப்போ மூணு டேர்முக்கு தனித்தனியா எழுதியாச்சு. இப்போ LCM.
இப்போ இது மூணுக்கும் காமனா எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். மூணுக்கும் காமனா எதுவும் இருக்கா? இங்க 2x minus 3y the whole square இருக்கு. இங்க 2x minus 3y the whole cube இருக்கு. இங்க 2x minus 3y இருக்கு. அப்போ comparing to degree என்ன வரும்? 2x minus 3y the whole cube தான் வரும். So 2x minus 3y the whole cube. நெக்ஸ்ட் இங்க 8 இருக்கு. மீதி எல்லா இடத்துலயும் எனக்கு 8 இல்ல. ஒரு தடவை வந்தாலும் என்ன பண்ண சொல்லிருக்கேன்? எழுத சொல்லிருக்கேன். சோ 8 வந்துரும். நெக்ஸ்ட் இங்க x² வந்திருக்கு. வேற எங்கேயும் x² வரலைனாலும் நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும் x². நெக்ஸ்ட் இங்க 4x² + 6y + 9y² இங்க மட்டும் தான் வந்திருக்கு. வேற எங்கேயும் வரல. அப்படினாலும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை எழுதணும். 4x² + 6xy + 9y². இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸைஸ் 3.2 உள்ள செகண்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிஷனும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸைஸ் 3.3 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.